ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. லக்னங்கள் 12 லக்னங்களுக்கான சிறப்பான பதிவுகளை காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தான் பணிந்தும் என் குருநாதரின் பொற்பாதங்களை வணங்கியும் 12 லக்னங்கள் அதுதான் ஒரு ஜாதகரின் குடுப்பனை உயிர் நாடியே அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம ராசி பலன்கள் நிறைய பார்க்குறோம். லக்னங்கள் ஒரு லக்னம் தான் ஜாதகருடைய வாழ்நாளில் அவர் என்ன அனுபவிக்க போகிறாரு, எதை தொட்டு அவருடைய வாழ்நாள் செயல்பாடுகள் இருக்கும், அதை தான் நடத்தி வைக்கிறது தான் சந்திரன். அந்த குடுப்பனையை எந்த வகையில் நம்ம அனுபவிக்க போகிறோம் என்பதை குறிப்பிடுவது தான் சந்திரன். நம்ம அதை ஃபாஸ்ட்டாக அனுபவிக்க போகிறோமா, இல்லை கஷ்டங்களை பட்டு அனுபவிக்க போகிறோமா என்பது தான் இந்த ராசி சொல்லும். லக்னம் தான் உனக்கு இதுதான்ப்பா கொடுப்பன, இதை வச்சு நீ உன்னுடைய வாழ்நாளை நீ கடந்து செல். உறவுகள் இந்த கேட்டகரியில் தான் அமைஞ்சிருவாங்க. இவங்கெல்லாம் உனக்கு ஒரு அவுட்லைனு. இப்போ 7ஆம் பாவம்னா ஒரு அவுட்லைனுக்குள்ளே அமைஞ்சிரும். இதுக்குள்ளே இருக்கும் உன் வாழ்க்கையை நீ லாவகமாக கடந்து செல். அதற்கப்புறம் அதை தாண்டிலாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போராடி நம்ம நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய கர்மாலாம் நீங்கும் பொழுது நம்ம வாழ்நாளும் கட்டத்தை தாண்டி ஒரு காலகட்டம் சிறப்பாக செயல்படும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஜோதிடமே ஒரு வானவியல் அறிக்கை மாறின்னு. இந்த லக்னங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிலையும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதே போல் 3 நட்சத்திரங்களாக இருக்கும். எந்த நட்சத்திர புள்ளியில் விழுதோ அதை தொட்டு பலன்கள் சுய ஜாதகத்தை கொண்டு மாறுபடும். இதில் சொல்லியிருக்கிறதுலாம் பொது பலன் தான். என்னம்மா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது அப்படின்லாம் இங்கே ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த எந்த லக்ன புள்ளியில் விழுது, மொத்தம் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி உட்கார்ந்துருக்குது, ஒவ்வொரு பாவம் தொட்டும் 2, 6, 10 தசாபுதி காலங்களில் நம்மளுக்கு பணம் வரும். நம்மளுக்கு சம்பாதிக்கவே இல்லைனாலும் யார் மூலியமாக நம்ம கையில் பணம் வந்துட்டு போகும். இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு அங்கே முக்கியம். அதனால் கிரகங்கள் 1, 5, 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 6, 8, 12லேருந்து தசை நடத்துதா, இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்லாம் நம்ம கவலை கொள்ளக்கூடாது. சுக்கிர தசை நடந்தால் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்களா, குரு தசை நடந்தால் நான் குபேரன் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்டுறக்கூடாது. சுக்கிரன் ஒரு சிலருக்கு காசே இல்லாமல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்களும் உண்டு. குரு தசையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தர வந்தவங்களும் உண்டு. அதனால் இந்த கிரகங்கள் நமக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து தான் நம்ம வாழ்நாளை எடுத்துகிட்டு போனோம். ஜோதிடமே நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், வானவியல் இருக்கைன்னு. அதனால் இதில் பெரும்பாலும் லக்ன பலன்கள் 70% 60லேருந்து 70% உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவே உங்களுக்கு செட் ஆகிடும். ராசிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு 40% வரைக்கும். அதனால் லக்னத்துக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. ராசியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பெரும்பாலும் அவங்களுக்கு அதில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் லக்னமே பிரதானம். லக்னத்துக்கு ஆஸ் யூஷுவலாக ரொம்ப அதிகமாகவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன கொடுக்க பாக்கியப்பட்டிருக்கு. இப்போ லக்னம் ஒரு சுபர் தொடர்பு பெற்றுட்டார்னா ஒரு சுப பலன்கள். அவர் எந்த காலகட்டத்திலையும் லக்னம் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் லக்னாதிபதி அப்படின்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்தித்து எப்படா ஏண்டா பிறந்தோம், என்னடா வாழ்க்கையை இப்படிலாம் கஷ்டம் வருதே, இறைவா நீ இருக்கிறியா அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் நம்ம மனம் இது பண்ணுவோம் இல்லையா. அப்போ எங்களுக்கு என்ன லக்னத்தை சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் அப்போ வாழ முடியாதான்னு கேட்கக்கூடாது. அதையும் தாண்டி இறைவன் இருக்கிறான். இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து நம்மளை புனரமைத்து எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் வென்று வருவது தான் நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் வழிவகுத்தது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறோம், இந்த கர்மாவை எப்படி நீக்கி நம்முடைய வாழ்நாளை நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் என்பதெல்லாம் இதில் டூஸ், எது செய்யுங்க எது செய்ய வேணாம், உங்கள் கொடுப்பனை என்ன, இதெல்லாம் கிளியராக இந்த பதிவில் சொல்லியிருக்கு. பதிவு ரொம்ப கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். அதை கேட்குறது மட்டும்தான் உங்கள் வேலை. மிதுன லக்னத்திற்கான சிறப்பான வாழ்க்கை பயணம், அதன் ரகசியங்கள் எப்படிலாம் அவங்க கடந்து வரலான்றதை அழகாக பார்க்கலாம். மிதுன லக்னம் காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகம் உடைய வீடு. அதே போல் சிறுதூர பயணத்திற்கும் இது சொந்தமான வீடு அப்படின்னு சொல்லலாம். சுறுசுறுப்பானவர்கள் இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க.
புத்தி சாதுரியம் அதிகம் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கம்யூனிகேஷன் எந்த வகையில் பண்ணாலுமே அது வந்து மிதுனத்தை குறிக்கும். அது மொபைலாக இருக்கட்டும், டெலிஃபோனாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற மெசேஜ், முகநூல், நம்முடைய அனைத்து விதமான அந்த இமெயில் எல்லாமே, நம்ம மெசேஜ் நம்ம பண்ணுறது, நம்ம கை சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே மிதுனம் குறிக்கும்னு சொல்லலாம். இவங்க ஒரே நேரத்தில் 2 வேலைகளை 2 சிந்தனைகளை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பலதரப்பட்ட வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யும் திறமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள் இருக்கும், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரமும் இருக்குன்னு சொல்லலாம். இவங்க போன ஜென்மத்தில் வந்து ஒரு பிராமணர்கள் தொடர்பு இருக்கும். அதே போல் வந்து தொழிலில் வந்து ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டம் வந்து தொழிலுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த தொழிலை உட்காருவாங்க அப்படின்னு சொல்லலாம். கருக்கலைப்பிற்கு உடன் போயிருப்பாங்க. அதே போல் ஒரு குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு ஒத்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து சரியாக இப்போ பராமரிச்சிருக்க மாட்டாங்க போன ஜென்மத்தில். இவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வரும். அதே போல் மனைவியை வந்து சரியாக கவனிக்காது. அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களை வந்து தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய பொருளாதார வரவிற்காகவும் உபயோகப்படுத்திட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கும் அவங்களுடைய எமோஷன்ஸுக்கும் மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறவர்கள்லாம் இந்த காலகட்டம் இந்த மிதுன லக்னத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து திருமணத்திற்கு முன்பே வந்து ஆண் பெண் இருவரும் சேர்ந்து குழந்தை பெற்றவர்கள் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனுடைய லக்னம் வந்து புதன். இந்த புதன் வந்து அதான் சொல்கிறேன், எந்த ஜாலியாக இருக்கணும், அதே போல் எந்த நேரத்துலையும் ஒரு பல சிந்தனைகளோடையே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ரொம்ப அறிவாளிகள். இப்போ மேஷம் வந்து எல்லாரையும் பாதுகாக்கணுன்னாலும், ரிஷபம் வந்து தன் குடும்ப பற்றிய சிந்தனை, பணவரவை பற்றிய சிந்தனை இருந்தாலும், மிதுனம் வந்து என்னென்னா அறிவாளிகள், தான் அறிவாளின்ற காட்டிக்கணும். அதே போல் இவங்க வந்து சிறந்த டீச்சர்ஸ், நாலேஜை வந்து கெயின் பண்ணணும். அதே போல் ஒரு வக்கீல் தொழில், பிஸ்னஸ் மேன், அதே போல் ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை பார்க்குறது, ஒரு பேங்க்கில், சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களாம் இந்த மிதுனத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து லக்னத்திலேயே மிதுனம் இருந்துருச்சுன்னா இவங்க வந்து பெரிய ஆடிட்டர், கன்சல்டண்ட்டாகவும் பெரிய ப்ரொஃபஷனலாக இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க மாதிரியும் இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு பிடிக்காத தொழிலை செய்வது, இல்லை ஒரு பிடித்த தொழில் செய்தாலும் இதை விட சாதிக்கணும், நம்ம இந்த இடத்துலையே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மிதுனம் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போவும் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எனர்ஜியான வீடு இந்த மிதுனத்தின் வீடு. அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, புத்தியால் இவங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய 2வது வீடே என்னவானா சந்திரனுடைய வீடு. இவங்களுடைய சேமிப்பு வந்து நிலையாகவே இருக்காது. ஒரு எப்படி சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை இருக்கோ, ஒரு காலகட்டம் அதிகமாக ஒரு காலகட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இவங்களுடைய இறப்பை முன்பே கணிக்கக்கூடிய பெரியவர்கள் இவங்க குடும்பத்தில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்தில் வந்து கேட்ரிங், அதே போல் ஜோசியம், சாமியாடி குறி சொல்பவர்களும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து கையில் எப்போவும் வந்து பணம் இருக்கும் இவங்க கையில் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இரவு வேலை செய்வது இவங்க ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதன் வந்து கடகத்திலே இருக்கார், 2ஆம் வீட்டில் இருக்காருன்னா ஒரு சேல்ஸில், ஒரு மார்க்கெட்டிங்கில் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3வது வீடாக இவங்களுக்கு என்ன வருதுன்னா சிம்மம் வீடு. அப்போ என்ன சூரியன், நான் சொல்கிறது தான் கரெக்டு, கம்யூனிகேஷனில் என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்ட்டு இவங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய யுக்திகள், இவங்களுடைய திட்டங்கள் ரொம்ப விசாலமாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எது சொன்னாலும் நான் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதுவுமே நான் சொன்னால் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு கம்யூனிகேஷன் வந்து இவங்கக்கிட்ட வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மனசுக்குள்ளே 1000 இருந்தாலும் வெளியில் வந்து அப்படியே வந்து ரொம்ப கனிவாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜோடிதத்தில் நாட்டம் இருக்கும். இவங்க வம்சத்தில் வந்து திருமணம் பண்ணவங்க இருப்பாங்க. இவங்க வீட்டில் வந்து கிணற்றை மூடி இருப்பாங்க. அரசுத்துறை, அதே போல் கனரக வாகனம், மிஷின் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்க வம்சத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க இளைய சகோதரர்கள், நட்பு வட்டாரம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். எமோஷ்னலை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. டிப்ரெஷனுக்குள்ளே போனவர்களும் இருப்பார்கள். சைக்காலஜி படித்தவங்க இருப்பாங்க. யூனிஃபார்ம் தொழில் செய்பவர்கள். இவங்க நட்பு வட்டாரத்திலும்
துவத்திலும் இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல், சிவில், ஆர்மி, அதே போல் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இடதுகை பழக்கம் இருக்கவங்களும் இவங்க வீட்டில் இருப்பர். இதே 3ல் புதன் இருக்குது அப்படின்னா மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட் தொழில், அரசு துறையில் ஒரு ஆஃபீஸர் கிரேடில் இருப்பது, அதே போல் பயணம் செய்வதால் வருமானம் இவங்களுக்கு உண்டு. மிதுன லக்னக்காரர்கள் மாமனார்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அவமானம், அசிங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பத்திரப்பதிவு, செல்ஃபோன் விஷயத்தில் இவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் மிதுன லக்னக்காரர்கள் கம்யூனிகேஷன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்களுடைய 4ஆம் வீடே வந்து கன்னியோட வீடு. ஏன்னா 1 4 புதன். அதனால் தாய் மீது அதிக பாசம் இருக்கும். தாயை விட்டு ஒரு சிலர் பிரிஞ்சிருப்பாங்க. இது வந்து லக்னத்தை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதா, 4ஆம் இடத்தை சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ லக்னத்தையே சப்போர்ட் பண்ணிட்டா வீடு வாகன யோகம்லாம் இருக்கும், ஆனால் திருப்தி இருக்காது, எனக்கு பிடிச்ச மாதிரி அமையன்னுவாங்க. இப்போ இதே 4க்கு சப்போர்ட் பண்ணிட்டா எல்லாம் இருக்கும், எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்லை அப்படின்வாங்க. எப்போவும் வந்து ஒரு சுகத்துக்காகவும் சொத்துக்காகவுமே இவங்க வந்து போராடுறவங்களாக இருப்பாங்க. நல்ல படிப்பும் இருக்கும். தாயாருக்கு சக்கரை வியாதி, தோல் வியாதி, நரம்பு வியாதியும் உண்டு. இவங்க வீட்டில் வந்து கருசிதைவும் ஏற்படும். இந்த வியாதி இவருக்கே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து வண்டி வாகனத்தால் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த வண்டி வாகனத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் இவங்க வந்து பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வீட்டில் வந்து இளம் விதவைகள் இருப்பாங்க. அதே போல் திருமணம் பிரிவு ஏற்பட்டவர்கள், அதே போல் ஒரு பிரிந்து வாழ்பவர்கள் இவங்க குடும்பத்தில் இருக்கிற வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கன்னி பெண்களுடைய சாபம் இவங்க குடும்பத்தில் இருக்க இவங்க தாயார் வழியில். அதனால் இவங்க வந்து எப்பொழுதும் இந்த சப்த கன்னிமார்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. பத்திரிகை துறை, ஊடகத்துறை இதிலெல்லாம் வந்து இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ கண்ணிலேயே புதன் இருந்தால் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய லெவலில் இருப்பது, பத்திரிகை வாசிப்பாளராக இருப்பதெல்லாம் இவங்க இதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே 5ஆம் இடமா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு, 5 12க்கு உரியவர். அப்போ இவங்க என்ன பண்ணலான்னா குழந்தை தோஷம் உண்டு, புத்திர தோஷம் உண்டு. ஒன்று குழந்தை தாமதமாக பிறக்கிறது, இல்லை வந்து குழந்தை பிறந்தாலும் உடம்பு முடியாமல் இருக்கிறது, இல்லை குழந்தை பிறந்து இறக்கிறது. இவங்க குழந்தை வந்து இரவில் சிறுநீர் கழிப்பவராக இருப்பாங்க, ஒரு ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருப்பவங்களாகவும் இருப்பாங்க, ஒரு பீடியாட்ரிக் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவங்க குழந்தைகளுக்கு வந்து இவங்க ஆங்கில மருத்துவம் எடுக்கக்கூடாது, இயற்கை அதாவது ஹோமியோபதி மருத்துவமும் மலர் மருத்துவம் எடுக்கும்போது இவங்க குழந்தைகளுடைய உடல் நலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப ஜாலியாக குழந்தை வளர்க்கணும்னு நினைப்பாங்க, குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் கற்றுத்தரணும்னு நினைப்பாங்க. அதே போல் இவங்க வந்து குழந்தைகளை வந்து அனைத்து கலைகளும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு குழந்தை வளர்ப்பில் ரொம்ப ஈடுபாடு உடையவராக இருப்பாங்க. 5ஆம் இடம் வந்து காதல், குழந்தை எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த காதல் தோல்வியும் உண்டு. இவங்க முதல் குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்குறது ரொம்ப சிறப்பு. முதல் குழந்தை பிறந்தவுடன் ஒரு சிலருக்கு வந்து வருமான குறைபாடும் ஏற்படும், பூர்வீக சொத்தை வந்து அனுபவிப்பதில் தடை ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா 5 12க்குரியவரே சுக்கிரன் ஆகிட்டதுனால. இப்போ இது வந்து 5 வந்து இது சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும், அந்த பூர்வீக சொத்தை வந்து அனுபவிக்கலாம். இதே வந்து ஒரு 12 கைப்பற்றுச்சுன்னா பூர்வீக சொத்து இருக்காது, இருந்தாலும் அவங்க விற்றுருவாங்க, விற்றாதான் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே துலாமில் வந்து புதன் இருக்கிறார், 5ஆம் இடத்தில் புதன் இருப்பது ரொம்ப சிறப்பு. இன்னும் சுக்கிரனும் உடம்பு இருந்தால் சிறப்போ சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்க விரும்பிய தொழிலை வந்து செய்வாங்க. அதே போல் இவங்க பெஸ்ட்டு கிரியேட்டராக இருக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசர், அதே போல் ஒரு நிறுவனத்தில் பெரிய அதிகாரிகளாகவும் இவங்க வந்து பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 6 இடம் வந்து விருச்சகம், 6 11க்குடையவரே செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். இந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நேர்முக மறைமுக எதிரிகளால் இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அதே போல் யூனிஃபார்ம் சர்வீஸு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதே போல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சார்ந்த கம்யூனிகேஷன் துறையில், பொதுமக்களோட அடிக்கடி டீல் பண்ணுற துறையில், இவங்க மிஷினரி பெரிய பெரிய மிஷின்களை வேலை செய்கிறது, கவர்மெண்ட்டோட டீல் பண்ணுற விஷயங்கள், அதே போல் இவங்க வந்து ஒரு ஜோதிட ஆர்வமும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இயற்கையாகவே இருக்கும். இவங்க பெரும்பாலும் வந்து இவங்க ஜோதிடத்தை பொழுதுபோக்காக செய்கிறாங்களா இல்லை இவங்க வந்து தொழிலாக செய்கிறாங்களா என்பது அவங்களுக்கு அந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற கிரகங்களை பொறுத்தும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பயணத்தின் மூலம்
வருமானம் ஈட்டுவாங்க. வெளியூரில் சென்று வெளிநாட்டு வேலை செய்து வருமானம் ஈட்டுபவர்களும் உண்டு. தீராத வழக்கு வியாதி இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் இவங்க செய்யக்கூடாது, செய்தால் இவங்க ஏமாற்றம் அடைந்துருவாங்க. இப்போ 6லேயே விருச்சகத்திலேயே இப்போ புதன் இருந்துக்கிறாருன்னா ரொம்ப போராட்டமான தொழில். ஒரு சில தொழில் நிறுவனங்கள்லாம் எப்போவும் அந்த லேபர்ஸ் ஸ்ட்ரைக் இருக்கும், லேபர்ஸ் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, அவங்கள கவனிக்கணும், அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது டிபார்ட்மெண்ட் சார்ந்து ஒரு பிரச்சனை, அவங்கள கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், அவங்கள ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கணுன்ற ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சொந்தமாக வேலை செஞ்சாலும் பிரச்சனை, ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். பெரும்பாலும் இவங்க சொந்த தொழில் செய்வதை விட உத்தியோகம் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம், பதவி, லாபம் இதெல்லாம் இருக்கும். கடன் உண்டு, கடனால் லாபமும் உண்டு. இந்த செவ்வாய் வந்து 6க்கு சப்போர்ட் பண்ணுதா 11க்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ 6க்கு சப்போர்ட் பண்ணால் கடன், நோய், எதிரி விஷயத்தில் ஒரு சின்ன நோய்னா கூட அதை என்னன்னு நம்ம ஆராய்ந்து அதை அறவே அகற்றிடணும் அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு 11க்கு சப்போர்ட் பண்ணிட்டா பிரச்சனை இருந்தாலும், இப்போ மூத்த சகோதரத்தால் பிரச்சனை, சித்தப்பாவால் பிரச்சனை அப்படி வந்தாலும் பிரச்சனையை கொடுத்து ரெடி பண்ணும். இந்த செவ்வாய் உங்களுக்கு இங்கே எப்படி சப்போர்ட் பண்ணுறது என்பதை தான் நம்ம சிறப்பாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய 7வது வீடு வந்து தனுசு வீடாக வரும். மிதுன லக்னக்காரர்களுக்கு 7, 10 கூடியவரை குருவாக வருவார். 7வது வீடு நம்மளுக்கு தனுசு வீடு, 10வது வீடு நம்மளுக்கு மீன வீடாக வரும். இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு தான் நல்ல ஒரு தொழில் அமையிறது, அதே போல் வருமானமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு மதிர்மேல் பூனை மாதிரி இவங்க நேரத்துக்கு ஏற்றார் மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வார்கள். அவருடைய நலன் தான் அவர்களுக்கு முக்கியம். டூயல் ரோல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க களத்திரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே இந்த உபய லக்னங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1, 4, 7, 10 வந்து இவங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷமும் உண்டு இயற்கையாகவே. ஏன்னா அந்த இடங்களில் சுபர்கள் அமையும் போது அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். இதற்கு இவங்க வந்து பின்னோக்கி நடப்பது வந்து அவங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே இருக்கும். இவங்க 7ஆம் வீடு தனுசோட வீடுனா அதில் வந்து மனிதன் பாதி மிருகம் பாதி, நம்மளுக்கு அந்த உருவமும் அப்படி தான் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க இவங்க கலத்துறோம். அவங்க வந்து யாரும் பேச்சால் வந்து அவங்கள ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்கள ஜெயிக்க முடியாது. அதே போல் அவங்க ஹைலி ஸ்பிரிச்சுவல், அதே போல் எதற்காகவும் யாருக்காகவும் அவங்கள மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. அவங்க கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், நான் நேர் வழியை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்கிறவர்களாக இருப்பவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனாலேயே இவங்களுக்கு ஃபேமிலி வாழ்க்கையில் வந்து பிரச்சனை ஏற்படும். அதனால் இவங்க வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு, காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும். அதே போல் இவங்க களத்திரம் வந்து பேங்கிங்கில், அக்கௌண்ட், ஃபினான்ஸ் துறையில், கம்ப்யூட்டர் பேஸ் துறையில், அதே போல் மைக்ரோ பயாலஜி, பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, MBA போன்ற துறைகளில் படித்தவங்களாக இருப்பாங்க. இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த 7ஆம் இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும், உங்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரமான மூலம், பூராடம், உத்திராடம் இருக்கும். இந்த கேதுவோட நட்சத்திரம் வந்து கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே, ஒரு பற்றற்று ஒரு ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதே போல் பூராட நட்சத்திரத்தில் இவங்க களத்திரம் இருந்தாங்கன்னா இவங்க வந்து பெரும்பாலும் வந்து அன்பு, அதே போல் ஆன்மீகம் சார்ந்த ஒரு துறைகளில் ஈடுபாடு, அன்பை வந்து நான் அனைவரிடத்துலையும் எனக்கு செலுத்த தெரியும், அதை எப்படி செலுத்தணும்னு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறவங்க. அதே போல் இவங்க வந்து அழகு, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட துறைகள்லேயும் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். இதையும் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன், எல்லாருக்கும் நான் வந்து அதை வந்து தாராளமாக வழங்குவேன் அப்படின்னு கற்றுத்தரக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம், அதை என்ன பண்ணோம், இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு எல்லாமே கிடைக்கணுன்ற டிமாண்டு பண்ணும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு அன்புமயமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இந்த உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால நானே கடவுள், நானே குரு, நான் சொல்கிற பாதை தான் சிறப்பான பாதை, நான் சொல்கிற பாதை தான் சிறப்பான பாதை, எல்லோரும் வந்து நேர்மையான வழியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதனால் இவங்க கலத்தரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நிறைய அவங்களுடைய சிந்தனைக்கும் கொள்கைக்கும் ஏற்றார் மாதிரி இவங்க நிறைய விட்டு கொடுத்தும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகும்போதும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இவங்களுடைய கலத்திரம் வந்து ஆட்டோமொபைல்,
எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அதே போல் ஒரு மொபைல் ஃபீல்டெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கன்சல்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஆணாக இருக்கும்பொழுது அவங்களுடைய பெண் கலத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து கல்யாணம் ஆன பிறகு பணம் நகையெல்லாம் வந்து யாருக்கும் இரவல் கொடுக்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, திரும்ப வராது. இவங்களுடைய கலத்திரம் நிறைய யோசிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரியான தொழிலை செய்வார். இல்லை இவங்களுக்கு வந்து இந்த திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா இது குரு சம்மந்தப்பட்ட வீடு இல்லையா, அதனால் திருமணமே வந்து ஒரு குருவுடைய கோயில்லையோ இல்லை ஒரு சித்தர்களுடைய இருப்பிடத்துலையோ பண்ணும்பொழுது இவங்க திருமண வாழ்வு நல்லாயிருக்கும். அதே போல் இவங்க திருமணம் நடந்த அன்னைக்கே ஒரு 50 இல்லை 51 ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இவங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யும்போது இவங்க திருமண வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இவங்களுடைய இந்த இரட்டத்தன்மையான ஒரு குணநலத்தை வந்து இவங்க வந்து மாற்றிக்கொண்டு கலத்திரத்துக்கு ஏற்றாற் போல் இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிடணும். அப்படின்னும் போது இவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடாது. கூட்டு தொழில் செஞ்சால் இவங்க ஏமாற்றம் அடைவார். ஏன்னா 7ஆம் இடமே பாதகாதிபதியாக, 7ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக வருவதால் இவங்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பு கிடையாது. அதே போல் 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் இவங்க பேங்கிங், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், மதம் சார்ந்த தொழிலையே வந்து இவங்க பெரிய பதவிகளை வகிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து திருமணத்தின் போது இவங்க வீட்டில் வந்து ஒரு கர்ம காரியமும் நடக்கும். அதனால் வந்து இவங்க கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியே சனியாக வருவார். 8க்குரியவர் மகரத்துடைய வீடாக வரும். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை, அதை மாமியார் வீட்டில் வந்து நிறைய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்கேற்ற மாதிரி இவங்க விட்டு கொடுத்து போயிடணும். அதே போல் அடுத்தவருடைய பணம் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படிலாம் ஆசைப்பட்டாங்கன்னா இவங்களுக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்படும். இவங்க லைஃப்பில் வந்து மேஜர் நிகழ்வுகள்லாம் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. நல்லதும் சரி கெட்டதும் சரி அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா அது வந்து ஒரு சனியோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அதில் ரொம்ப பொறுமையாக தான் எந்த ஒரு செயலுமே நடக்கும்னு சொல்லலாம். இவங்களுக்கு அமானுஷ்ய சக்தி, மாந்திரீகம், இதிலெல்லாம் வந்து இவங்களுக்கு மூலம் வருமானம் இருக்கும், ஈடுபாடும் உண்டு. அதை வந்து இவங்க படிக்கவும் செய்யலாம், படித்து தொழிலாகவும் செய்யலாம். இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 8இல் புதன் இருந்தால் இவங்க அறிவுத்தன்மை நிறைய இருந்தாலும் மற்றவர்கள் கட்டுப்பட்டு செய்யும் வேலை செய்யும் சூழலே இருக்கும். ஏன்னா மற்றவங்க ஆர்டர் போடுவாங்க, இதை வந்து அவங்க வந்து ஒபே பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவற்ற தன்மையாக இருக்கும். இப்போ 9க்கு உரியவரே சனின்னு சொல்லிட்டோம். இவங்க வந்து தந்தையுடைய தொழிலை செய்கிறவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நிறைய இயற்கையாகவே இவங்க தந்தை ஜாலியான பேர் வழியாக இருப்பார். இவங்களுக்கு நிறைய விஷயம் இயற்கையாகவே கிடைக்கும். சந்தோஷங்களையும் இவங்க வந்து நிறைய அனுபவித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி சொத்து உண்டு, வழக்கும் உண்டு. தந்தைக்கு ஒரு அவமானம், அசிங்கமும் உண்டு. பூர்வீக சொத்து இருந்தால் அந்த பூர்வீகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா 8, 9 கூடியவரே சனியாக வரதுனால தந்தை வழியில் அற்ப ஆயுள் கொண்டவர்களும் உண்டு. தந்தை வழியில் அரசு பணி, கனரக வாகனங்கள், மிஷின்கள், கப்பல், ஆர்மி துறையில், அதே போல் ஆகாயத்துறையிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. சிவில், நம்மளுக்கு அதே போல் பெரிய பெரிய வெஹிக்கிள் சார்ந்த துறையில் பணி செய்பவர்களும் இவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்களும் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. வெளிநாட்டு பிரயாணமும் உண்டு. தந்தை வழித்துறையிலையும் வழியில் தந்தை வழித்துறையில் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, தந்தை அந்த தொழிலில் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 9ல் புதன் இருக்கிறாரு, லக்னாதிபதினா குளோபல் ட்ராவல், ஆகாயத்தில் பறந்து கொண்டு இருப்பாங்க அங்கும் இங்குமாக அப்படின்னு சொல்லலாம். 10க்குடையவர் குருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன தொழில் செஞ்சால், நிறைய தொழில் இருக்குது, என்ன தொழில் செஞ்சால் இவங்க கர்மாவே கழியும், கர்மாவும் கழியணும், இவங்க தொழிலும் செஞ்ச மாதிரி இருக்கும். இவங்க நிறைய கைடு, மென்டரு, ஃபிலாசபரு, கன்சல்டன்ட்டு, அட்வைஸராக இருப்பது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அழகு கலைகள், அதே போல் என்டர்டெயின்மெண்ட் தொழில், உணவு சார்ந்த தொழில், சைக்காலஜிக் தொழிலும் இவங்க வந்து செய்கிறாங்க. டெய்லியும் வந்து காமன் பீப்புளை வந்து சந்திக்கும் போது இவங்க கர்மா குறையும்லாம். சிவில் தொழிலில் வந்து வீடு கட்டி விற்கிறதா இல்லை ஃப்ளாட்டு போட்டு விற்கிறதுலாம் வந்து இவங்களுக்கு சிறப்பு கிடையாது. நிறைய கமிஷன் பேஸ் தொழில் தான் இவங்களுக்கு சிறப்பு. இவங்களுடைய அறிவை, புத்தியை, இவங்க பேச்சை வந்து இவங்க வந்து மார்க்கெட்டிங், அதாவது பேச்சை, புத்தியை, கைகளை வந்து இவங்க வேலையாக அதை தான் முதலீடாக மூலதனமாக பண்ணும்பொழுது இவங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் தொழிலே செய்கிறாங்க அப்படின்னும்பொழுது அதில் காசு போட்டு சினிமா படம் எடுக்கக்கூடாது. கேமரா, டப்பிங், கவிதை போன்ற துறையை தேர்ந்தெடுத்து இவங்க செய்யும்போது சிறப்பாக இருக்கும். இப்போ 10லேயே புதன் இருக்கிறார், லக்னாதிபதி. வெளிநாடு உள்நாட்டில் மாறி மாறி இவங்க தொழில் பண்ணுவாங்க. அது வந்து மீனம் வீடாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் 11ஆம் வீடு இவங்களுக்கு மேஷம் வீடாக வரும். செவ்வாய் அதனுடைய கண்ட்ரோலில் போயிடுது. அப்போ மூத்த சகோதரம், பெரிய ஒரு என்விரான்மெண்ட்டு, நெட்வொர்க் சர்க்கிள், இதெல்லாம் வந்து செவ்வாய் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மூத்த சகோதரம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாரையும் நான் வந்து சரியாக வழிநடத்தி செல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூத்த சகோதரமும், என் பின்னாடி எல்லாரும் வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும், இவங்களை ஆளுமை பண்ணுறக்கூடிய ஒரு மூத்த சகோதரமும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மருத்துவத்துறை, அதே போல் ஹீலிங் துறை, அரசு துறை போன்ற சமூகத்தில் தொடர்புகளோடு இவங்க நட்பு வட்டாரம் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க ஒரு டார்கெட்டு, ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியத்தை மேற்கொண்டாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் இவங்க வந்து ஓயாமல் உழைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 11லேயே புதன் இருந்தார்னா இவர் அரசுத்துறை அதிகாரியாக இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன், காவல்துறையில் மிக உயரிய பதவிகளையும் வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 12ஆம் இடமா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய வீடாக வரும். வெளிநாட்டில் வேலைக்கு போவதை தவிர்ப்பது வந்து இவங்க நல்லது. அதே போல் பர்மனெண்ட்டாக அங்கே போய் செட்டில் ஆக நினச்சா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், ஒரு பஞ்சாயத்தும் இருக்குன்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் வீடு கட்டுதல், ரெனோவேட் பண்ணி செய்கிறது, அதே போல் வீடு கைமாறி போகுது, இந்த விரயம்லாம் இவங்களுக்கு அதிகப்படியாக ஆகும். ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி, எமோஷ்னலாக இவங்களுக்கு அதிகப்படியான விரயத்தை சந்திப்பவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். படிப்புக்காக, நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக இவங்க எனர்ஜியை வந்து அதிகப்படியாக விரயமாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை தொட்டும் இவங்களுக்கு, குழந்தைகளை தொட்டும் விரயம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேச்சு வந்து இவங்களுக்கு அதிகப்படியாக விரயமாகும். ஏன்னா இவங்க அனைவருக்குமே வந்து ஃப்ரீயாக ஒரு கைட் பண்ணுறது, கன்சல்ட் பண்ணுறதுலாம் இவங்க நிறைய செய்கிறதுனால இவங்களுடைய பேச்சு நிறைய விரயமாகும். அவங்க வந்து அதை ஒரு தொழிலாக வந்து செய்கிறத விட நிறைய பேருக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பேச்சால் யாரும் வந்து இவங்களை வந்து ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல் இவங்களுக்கு 12ஆம் இடம் இவங்களுக்கு சுக்கிரனுடைய வீடாக வர்றதுனால ஆடம்பரத்துக்காக அதிகமாக செலவு செய்வார்கள். இவங்க சீட்டு, எம்எல்எம்லாம் நடத்தக்கூடாது. 2 வீலர் கீ வந்து இவங்களுக்கு தொலைஞ்சு போயிடும். அதிகப்படியான வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை தரக்கூடாது, ஏமாந்துருவாங்க. மூத்த சகோதரர்கள், கூட்டாளிகளால் இவங்களுக்கு பணம் கிடையாது, அந்த பலன் கிடையாது. அந்த விஷயத்தில் வந்து இவங்க கவனமாக இருக்கணும். சீருடை பணியாளர்கள் இவங்க குடும்பத்தில் உண்டு. முதல் தொழில் வந்து விரயமாகும். அதே போல் இவங்களுடைய 2வது தொழில் தான் இவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கர்மாவில் கலந்துக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு கலகம், அசிங்கம், அவமானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பேராசிரியர், ஜோதிடம், வக்கீல், சட்டம் சார்ந்த தொழில்கள் செய்வது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே 6-11 கூடியவரே நம்ம வந்து செவ்வாய்ன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த செவ்வாய் வந்து 11 வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா இவங்க அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தாண்டி வெற்றி காண்பார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நல்லா சிறப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். 12இல் புதன் இருக்கும்பொழுது சுக்கிரனுடைய வீடு அல்லவா, அப்போ சிறு வியாபாரிகள், மனோதத்துவ நிபுணர்கள், அறிவாற்றல் மூலம் பணம் பண்ணுவது, நுணுக்கமான அறிவு திறமையால் இவங்க வந்து நிறைய சம்பாதிப்பாங்கன்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங், செல்ஃபாக இவங்களை பிரபலப்படுத்திக் கொள்வது, தன்னுடைய அறிவாற்றலால், வார்த்தையால், சிந்தனையால், கற்பனை ஆற்றலால் இவங்க அறிந்த பாடத்தின் மூலம் இவங்க உலகத்தையே ஆளும் தன்மை கொண்டவர்கள். பொதுவாக ஒருவருடைய லக்னம் என்ன சொல்லணும்னா அவங்க குணம், ஆசை, ஆர்வத்தை சொன்னாலும் கூட அந்த லக்னாதிபதி போய் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதை தொட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை பாதையும் தொழில்களையும் அமையும். அதை வந்து நம்ம இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அதே போல் இவங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்குன்றதுனால இவங்க பாயிண்ட்டாக பேசுவாங்க. ஒரு வேலையை முன்னின்று செஞ்சாங்கன்னா அதை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அதான் இவங்களுடைய தனி சிறப்பே. நண்பனே எதிரியாவான், எதிரியே நண்பன் ஆவார்கள். அதுதான் இவங்களுடைய கர்மாவே. அந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். மேலும் இவங்க என்னென்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு கால சக்கரத்தின் 3ஆம் இடம் தான் இவங்களுடைய லக்னம். அதனால் இவங்களுடைய பற்றிய ரகசியத்தை பாதுகாப்பது சிறப்பு. இவங்க சும்மாவே ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது காடு தீ போல் பரவிடும். அதனால் இவங்களை பற்றி நல்லது சொல்கிறாங்களோ இல்லையோ இவங்களை வந்து கெட்டதும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒன்றுமே இல்லாமல் பரவிடும். அதனால் இவங்க சார்ந்த விஷயங்களை ரகசியமாக வைத்துக்கொள்ளணும். அதுபோல் இவங்க என்ன மாதிரியான குடுப்பனை இருக்குது, இவங்க எதில் கவனமாக இருக்கணும். இப்போ என்ன மாதிரியான குடுப்பனை இருக்குதுன்னா நண்பர்கள் சார்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடையாது. இப்போ
நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்கள்னு ஒரு சிலர் தான் இருப்பாங்க. பொதுவாக நண்பர்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பொதுவான நண்பர்கள், சித்தப்பா, மூத்த சகோதரத்தால்லாம் இவங்களுக்கு நன்மை கிடையாது. 11ஆம் பாவம் தொட்டு இவங்க எந்த ஒரு நற்பலனையும் அனுபவிக்க முடியாது. இந்த நண்பர்களால் ஆதாயம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அவங்கள எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கள நம்பி எதுவும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பண்ணாலும் அது நம்மளுக்கு திரும்பி கிடைக்காம நஷ்டமடையும். அதே போல் அவங்களுக்கு நம்பி நம்ம எதுவும் அவங்கள நம்பி ஏதோ ஒரு காரியம் பண்ணாலோ வாக்கு தந்தாலோ நமக்கு தான் ஒரு அசிங்க அவமானம் ஏற்படும். அதே போல் நண்பரை சார்ந்து நாம் நம்பி இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதனால் நண்பர்கள் விஷயத்திலேயே நம்ம இந்த 11ஆம் பாவம் தொட்ட விஷயத்திலும் அதிகப்படியான கவனம் இருக்கணும். நம்மளுக்கு அதில் குடுப்பனை கிடையாது. அதனால் அதை வந்து கவனமாக கடக்கணும் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லியாச்சு. பெண்களின் கண்ணீருக்கு பெரும்பாலும் வந்து இவங்க ஆளாகக்கூடாது. பெண்களுக்கு வாக்கு கொடுத்து ஏமாறக்கூடாது. ஏற்கனவே வந்து கன்னிப்பெண் சாபம் இருக்குதுன்னு வேறு நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. அதே போல் சின்ன பசங்க புதன் நாளே கல்யாணம் ஆகாத அதாவது வயதுக்கு வராத பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சின்ன குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கள சந்தோஷமாக பார்க்குறோமோ, அவங்கள பூரிப்பாக பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய கர்மா குறையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பெரும்பாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் பொழுது, கன்சல்டண்ட்டாக இருக்கும்பொழுது, ஒரு கைடாக இருக்கும்பொழுது இவங்களுடைய கர்மா குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்கப்பூர்வமான பேச்சை பேசும்பொழுது இவங்களுக்கு அது ஒரு கர்மாவை குறைக்கும் செயலாகவும் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பு விஷயத்தில் பிரச்சனை ஏற்படும். இந்த குழந்தை பிறப்பு பிரச்சனையை நீக்குவதற்கு இவங்க அந்த குழந்தைகளுக்கு கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு தேவையான ஆடை தானம், அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நீங்கள் ஏன்னா 5ஆம் இடமே வந்து இவங்களுக்கு துலாமுடைய வீடாக வரும். ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை பெறணும். அப்போ இவங்க மன விரயமோ கால விரயமோ பண விரயமோ ஏதோ ஒரு விரயத்தை ஒன்றை கொடுத்து தான் அந்த குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். அதனால் புத்திர தாமதமும் உண்டு. அப்போ இந்த குழந்தைகளுக்காக ஏதாவது ஒன்று இவங்க மனமோ வந்து தந்து அந்த குழந்தை பாக்கியத்தை சிறப்பாக பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இவர்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவங்க சிறப்பாக வருவதற்கு ஒரு அதிர்ஷ்டமான நிறங்களை பயன்படுத்தலாம். அதாவது வெள்ளை பச்சை நிறங்களை ஒரு சிறப்பான செயல்பாடுகள் செய்யும் பொழுதும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை தாண்டி இவங்க என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னும்பொழுது வெண்ணெய் திருடன் கிருஷ்ணர் படத்தை பார்த்து கொண்டு வருவது சிறப்பு. அதே போல் ஜீவசமாதி வழிபாடும் ருத்ரன் வழிபாடும் இவங்களுக்கு வளமான வாழ்க்கையை தரும். அதை தாண்டி தாமரை மலருடன் இருக்கும் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது இவங்க வாழ்வில் வந்து படிப்படியான முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது நிச்சயம் சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த லக்னத்துடைய பொது பலன்கள் தான். இப்போ என்ன சொல்லிட்டு அந்த மிதுன லக்னத்துக்கு 1, 4 குடையவரே நம்மளுக்கு புதனாக வருவார். 2 குடையவர் சந்திரன், 3 குடையவர் சூரியன், அதே போல் நம்மளுக்கு 5, 12 குடையவர் நம்மளுக்கு சுக்கிரன், 6, 11 குடையவர் செவ்வாய், 7, 10 குடையவர் குரு, அதே போல் 8, 9 குடையவர் சனி. இந்த கிரகங்களுடைய தசாபுதி வந்தாலோ இதனுடைய சாரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்தாலோ இந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஒரு சுபமான இடங்களில் அமர்ந்தால் நம்மளுக்கு நல்ல பலன்களையும், இல்லை இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சாதகம் இல்லாமல் இடத்துல இருந்தால் நமக்கு ஒரு அதிகப்படியான ஒரு சாதகமற்ற பலன்களையும் கொடுக்கும். இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எதை கொடுக்குது, இது உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ணுவதா இல்லை பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ணுறதா என்பதை பொறுத்து நம்ம வந்து அதை சார்ந்த பலன்கள் நமக்கு சிறப்பாக நடைபெறும்னு எடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம லக்னத்தை சொல்லியிருக்கோம், ராசிக்கும் இது பெரும்பாலும் வந்து ஒரு 30% ஒத்து வரும். அப்போ அந்த தசாபுதிகளுக்கு ஏற்றாற் போல் இந்த பாவங்களும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கிரகங்கள் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்பதற்கு நம்ம சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெளிவான பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ 6, 8, 12 இடத்துல தான் கிரகங்கள் தசை நடத்துது, நம்மளுக்கு சுபமான இடத்துல நடக்கலைன்றதுலாம் நம்ம எண்ணி அஞ்ச வேண்டாம். நம்மளுக்கு அது பொருளாதாரத்தை தரப்போகுதா, 6, 8, 12 இருந்தாலும் நம்மளுக்கு பொருளாதாரத்தை தரும்படி அமர்ந்தால் அந்த காலகட்டம் நம்மளுக்கு பொருளாதார வருவாயும் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதற்கு நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்குது என்பதை கொண்டு தான் நம்ம இறுதியான பலனை வந்து உறுதி செய்ய முடியும். மிதுன லக்னக்காரர்களுக்கு 12ஆம் பாவம் தொட்டு ஏற்படக்கூடிய விரயங்களை மட்டுப்படுத்தி சேமிப்பு உயர்வதற்கு ஒரு எளிமையான பரிகாரம். அவர்களுடைய 12ஆம் பாவமாக நமக்கு ரிஷப வீடு வரும். அதற்கு அதிபதி சுக்கிரன். அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் 1 to 2 சுக்கிர ஓரையில் தயிர் சாதம் எலுமிச்சங்காய் ஊறுகாவோட எல்லாருக்கும் வந்து விநியோகிக்கும்பொழுது, ஏழை எளியவருக்கு தானமாக விநியோகிக்கும்பொழுது அவங்களுடைய விரயம் மட்டுப்படும், சேமிப்பு உயரும். அதையும் தாண்டி ஸ்ரீரங்கம்
சுக்கிரனுக்குரிய தலம் அப்படின்னு சொல்லலாம். பெருமாளே அங்கே சயன கோலத்தில் இருப்பார். அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனத்தை நம்ம கண்டுகளிப்பதும், அங்கே வந்து ஆலயத்திற்கு அங்கே மடப்பள்ளிக்கு நம்ம அரிசி பருப்பு தானம் தாராளமாக செய்யும் பொழுதும் நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் அதிகப்படியான முன்னேற்றத்தையும் நாம் அடையலாம். 12 லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய குடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி வந்து செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் குடுப்பனை. நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசாபுத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் குடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு வந்து இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1-5-9 தசை நடத்துதா, இல்லை 2-6-10 தான் தசை நடத்துதா, இல்லை 4-8-12 தான் தசை நடத்துதா, இல்லை 3-7-11 தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா, இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு, இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க, அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்காக அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசா புத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின குடுப்பனையை இந்த தசா புத்தி நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போகிறேன்னா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். அதனால் அன்பர்கள் வந்து இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி வந்து கடந்து வந்துடலாம் என்பதை வந்து சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் குடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை வந்து பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில்துறை மாறும். அதே போல் அவங்களுடைய குணம், ஆசை, ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு வந்து குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை வந்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வந்து வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை வந்து சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதுக்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் வந்து நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும். அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி வந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.